ஏம்மா மருமகளே, உனக்கு பிடிச்ச சாம்பாரும் அவையிலும் வச்சிருக்கேன், இந்த சாப்பிடு. கொடுங்க அத்தை. இந்த தாய் கிழவிட்ட ஏதோ ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டோம், அதுக்கு இதையே வச்சு சாவடிக்குதே. என்ன மருமகளே யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. சரிங்க அத்தை. எம் 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 எம். சின்ன பொண்ணு சாப்பிட்டியா? ஆமாங்க. ஏங்க? இல்ல சின்ன பொண்ணு, சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஏங்க, அத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு சாம்பாரும் அவையிலும் செஞ்சிருக்காங்க, அதை சாப்பிடுவீங்களா? போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சரி சின்னதுரை, நீ போய் சாப்பிடு பாப்போ. சரி அப்போ. அத்தை, எனக்கு இங்க கொஞ்சம் புழுக்கமா இருக்கு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன் அத்தை. சரி சரி சின்ன பொண்ணு, நீ போ. இந்த சிக்கன் பிரியாணில இன்னைக்கு நம்ம பேர் தான் எழுதி இருக்கு போல. இந்த சின்ன பொண்ணு எப்ப எப்படி இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதே. என்னங்க, ஏன் பிரியாணில கைய வச்சிடாதீங்க. என்ன சின்ன பொண்ணு, நீ தானே என்ன பிரியாணி வாங்கிட்டு வர சொன்ன? அச்சச்சோ, போற அவசரத்துல சின்ன பொண்ணு தண்ணி எடுக்காம போயிருச்சே. சரி, நம்ம போய் கொடுத்துட்டு வருவோம். ஆமா, உங்க அம்மா முன்னாடி எனக்கு பிரியாணி தாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்களே சாம்பாரும் அவியலும் கொண்டு வந்து ஏன் தலையில கட்டுறாங்க. இந்த சாம்பாரை நீங்க சாப்பிடுங்க, நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட போறேன். இந்த சாம்பாரை எல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? சின்ன பொண்ணு அப்படியே பின்னாடி திரும்பி பாரு, அம்மா. ஆமா, எப்ப பார்த்தாலும் அம்மா சும்மானு வாய் மூடிட்டு உட்காருங்க. என்னங்கத்தா? சாப்பிட என்ன வச்சிருக்க? தாங்கத்தே, சாப்பிடுங்க. சப்பாத்தியும் வெஜிடபிளும் வச்சிருக்கேன். என்னது சப்பாத்தியா? அதெல்லாம் எனக்கு வேணாம், இட்லி தான் வேணும். ஏத்தே, இப்ப இட்லி மாவு இல்லத்த, சப்பாத்தி தான் இருக்கு. நான் என் மாவ வீட்டுக்கே போறேன். இந்த தாய் கிழவிக்கு இருக்கிற திமிரு வேற யாருக்கும் இருக்காது. ஏமா ராதிகா, வாமா. எப்ப வந்த? உன் அண்ணிக்காரி இட்லி ஊத்தி தர சொன்னா, இட்லி மாவு இல்லன்னு என்ன துரத்தி விட்டுட்டா.